வணக்கம். இன்றைய குறள் 213வது குறள். புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. அதாவது ஒப்புரவைப் போல பலருக்கும் நன்மையான வேறொரு பண்பை இவ்வுலகத்திலும் தேவர்கள் உலகத்திலும் பெறுவது அருமையாகும். நிறைய பேருக்கு ஒப்புரவுனா என்னன்னே தெரியாது. அப்புறம் எங்கே இந்த குறள் புரிய போகுது? அதுக்கு நாம எழுதின கதை. நம்ம கதையில் வர்ற ஒரு பேர் தேவன். அவர் இறந்து விட்டார். தற்போதுதான் மாரடைப்பு. யமதூதர்கள் தேவனை அழைத்துச் சென்றனர் யமலோகத்திற்கு. அங்கு யமன் வர தாமதமாயிற்று. அப்பொழுது அங்கு வைத்திருந்த ஒரு சட்டியில் காசுகளை பார்த்தவர் உடனே அங்கு யமனின் தீர்ப்புக்காக காத்திருக்கும் தன்னை போல் உள்ளவர்களுக்கு அதை வாங்கி அதை எடுத்து தானம் செய்தார். அப்பொழுது அதை பார்த்த யமதூதர்கள், அப்பா, இங்கே வந்ததும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா என்று சொல்லி அவரை அடக்கினார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு யமதூதர், நீ எப்படியும் சொர்க்குலோகத்துக்கு தான் போக போகிற, அங்கே போய் உன் வேலையை காட்டு, இங்கே அடக்கமாக இரு என்ன என்று அதட்டினார். தேவன் அடங்கி போனார். இது அதாவது ஒப்புரவைப் போல பலருக்கு நன்மையான வேறொரு பண்பை உலகத்தில் தேவர்களின் உலகத்திலும் பெறுவது அருமையாகும். இப்போ புரிய நினைக்கிறேன் ஒப்புரவுனா என்னன்னு. ஒப்புரவுனா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் உடையவங்க. அவங்கள நீங்கள் எங்கே உட்கார வச்சாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிட்டே இருப்பாங்க. அது பேர் தான் ஒப்புரவுன்றது. இது ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனால் சில நேரத்தில் இது அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கே அது கெடுதலாக முடியும். ஏன்னா அவங்க தான தர்மம் பண்ணும்போது, மற்றவங்க உதவி செய்யும்போது தனக்கு இருக்குதா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்ணை மூடி யாராவது கேட்டால் உடனே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அப்புறமேட்டா யோசனை பண்ணும், ஐயோ இதை நம்ம கொடுத்துட்டோமே என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் அது நல்ல பண்பு. ஆனால் அதுவே அவங்களுக்கு கெட்டதாக கூட முடியலாம். தான தர்மம் பண்ணுறதும் ஒரு இதுதான். அதை நம்ம என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் அது. அதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒப்புரவுன்றார். அந்த ஒப்புரவு போல பலருக்கு நன்மையான வேறொரு பண்பை உலகத்தில் உள்ள தேவர்கள் உலகத்திலும் பெறுவது நல்லது அப்படின்றாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ தான் நம்ம என்ன வாழ்க்கையில் கொண்டு வந்தோம், என்ன எடுத்துன்னு போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே ஒரு வரமுறைக்குள்ளே இருக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இனி அடிக்கடி சந்திப்போம்.